வந்து சில பேர் இங்க வந்து அந்த அந்த நோட்டிஃபிகேஷன் புஷ் பண்றது, அந்த லைக் போடுறது, ஷேர் பண்றது, நமக்காக வந்து ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போடுறது, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். லைக் அ என்னால டாப் 2க்குள்ள போ முடியும். என்னால வந்து பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியும். ஆனா, இது எப்படி பண்ண வைக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல. லைக் வ என்னோட டிசிப்ளின் நான் எப்பயும் பண்ணிடுறேன். அ ஐ ஹேவ் டன் ஆல் த திங்ஸ். பட் ஆனா, உங்கள எப்படி பண்ண வைக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல கைஸ். அதுக்கு ஒரு கன்டென்ட் எழுதணும் போலயே. ஏன்னா ப்ராப்பரா பிஆர் பண்ணணும். கரெக்ட்டா வந்து டிஸ்கார்ட் மெயின்டெயின் பண்ணணும். ஆ மீட்டிங் போடணும். ஏகப்பட்ட வேலை இருக்கு. ஒரு மாரி மெஷின் மாரி ப்ரொஃபஷனலா நெறையா பண்ண வேண்டியது இருக்கு. லைக் இனிமேல்லாம் வந்து ஒரு நாளைக்கு 10,000 லைக் கண்டிப்பா தேவைப்படாது. ஏன்னா, டாப் 1ல இருக்க லோல்ஸ் வந்து 25,000 30,000 லைக் மேல எடுக்குறான். அவன் அட்லீஸ்ட் அவன் கூட கம்பீட் பண்ணணும்னா 20,000 லைக்ஸா தேவைப்படும். இது வந்து எப்படி எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. லைக் இப்ப நான் அதில பார்த்தீங்கன்னா, லோல்ஸ் வந்து அ ரோல்ஸோட 2 மடங்கு லைக் போட்டிருக்கேன் நானு. இன்டூ 2 டைம்ஸ் லைக் போட்டிருக்கேன். ஏர் டைம் வந்து அவன விட இன்டூ 2 டைம்ஸ். அதுவும் ஹிந்தி கூட கம்பீட் பண்ணி. பட் ஆனா அவங்க ஆடியன்ஸ் வந்து அவ்ளோ ஒற்றுமையா இருக்காங்க. லைக் அவங்களோட ஆடியன்ஸ் வந்து லைக் ஆம், அது எப்பவுமே நார்த் இந்தியாவோட சப்போர்ட் வந்து அது ஒரு மாதிரியான சப்போர்ட் தான் அது. அவங்க வந்து அவங்கள வந்து விட்டு குடுத்ததே இல்ல. எப்பவுமே விட்டு குடுத்தது இல்ல. அவங்க இத்தனைக்கும் அ அந்த சொல்லுவாங்கல்ல, வடக்கன் எப்பயுமே ஒற்றுமையா இருந்துருவான். தான் இங்க தான் நம்ம அடிச்சுக்கிட்டு எல்லாம் இதாயிருவோம் அப்படின்னு சொல்ற மாரி அவன் வெறி காமிச்சிட்டு இருக்கானுங்க அவனுங்க. பட் அது எனக்கு எப்படி எடுத்துட்டு போறதுன்னு தெரியல. பிலேட்டட் பர்த்டே விஷஸ் அண்ணா. சோலா ஸ்டேட் தேங்க் யூ ஸோ மச் டார்லிங். தேங்க் யூ ஸோ மச். உங்களுக்கும் ஹாப்பி பர்த்டே. நம்ம ஆளுங்க சும்மா சொல்லக்கூடாது. அடிதான், இடிதான், புடிதான். உங்களுக்கே தெரியும்ல. வடக்கன் என்னதான் ஒற்றுமையா இருந்தாலும் நம்ம கூட்டம் வந்து கொடூரமான கூட்டம் தான். ஆனா அந்த மாஸ் எப்படி எலவேட் பண்றதுன்னு எனக்கு தெரியல. அதுதான் குழப்பமா இருக்கு எனக்கு. பார்க்கலாம். லெட்ஸ் சி. அது இல்லாம அவனுங்கலாம் உங்களுக்கே தெரியும். அவன்லாம் அந்த ஜோனத்தன் கூட கொலாபரேஷனு, ஜோனத்தனோட டீமு, அவன் கூட விளையாடுறது. இந்த மாரி கொலாபரேஷன்லாம் பண்ணி நெறைய வேல பார்ப்பானுங்க அவனுங்க. அது வேற எனக்கு வராது. கொலாபரேஷன்னாவே நான் என்னோட கெத்து தான் காமிக்கணும்னு நான் ஒரு பைத்தியக்கார மாரி சுத்திட்டு இருப்பேன். ஸோ இதெல்லாம் வேற ஒரு பெரிய இஷ்யூவா இருக்குது. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல கைஸ். பட் எதா என்ன பண்ணணும்னு தெரியறது வெறும் குழப்பம் தான். ஆனா ஏதாவது பண்ணியே ஆவணுன்றது தான் மேட்ரு. ஏதாவது பண்ணியே ஆகணுன்றது தான் மேட்ரு. எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. ஏன்னா 2023லயும் நான் தான் ரீஜனல் நம்ம அந்த 5 ஹிந்தி சேனல்ல ஒரே ஒரு தமிழ் சேனல் இருக்கும். அது என்னோடது தான். 2024லயும் 5 ஹிந்தி சேனல்ல என்னோடது தான். ஆனா டாப் 5ல இருந்தேன், டாப் 4 போனேன். இந்த வருஷம் ஆ, எனக்கு வாட் எவர் இட் இஸ் மறுபடியும் நான் தான் இருப்பேன் ரீஜனல் சேனல்ல. ஆனா இருந்தாலும் எனக்கு அந்த ரீஜனல் சேனல்ன்ற பேர் இருக்கு. எனக்கு தேவையில்ல. எனக்கு இந்தியா சேனல் தான் எனக்கு வேணும். என்னதான் தமிழ் வந்து இந்திய ஆடியன்ஸ் கம்மினாலும், ஏன் அந்த ஆடியன்ஸ் கம்மி வச்சு என்னால எடுக்க முடியலையா? ஹிந்தி கூட கம்பீட் பண்ணி என்னால எல்லாத்தையும் ஓரம் தள்ள முடியலையா? அப்ப கண்டிப்பா டாப் 1ம் போ முடியும்ன்றது என்னோட தாட் இருக்கு. என்ன அவங்க 5,00,000 வியூஸ் எடுக்குறாங்க. நம்ம 2,00,000 வியூஸ் எடுக்கிறோம். பாதி 40% எடுக்கும். இன்னும் 60% வந்து நமக்கு டெஃபிசிட். அந்த 60% டெஃபிசிட் ஆகக்கூடாம இருக்கணும் அப்படின்னா, நான் வந்து இன்னும் அதிகப்படுத்தணும். ஸோ, அதனால நான் நைட்டே ஒரு புது லைவ் ஸ்டார்ட் பண்ணலாம். 24 ஹவர்ஸ் சேனலா நான் மாத்தலாம்ன்னு இருக்கேன். லைக் நைட்டு ஒரு புது லைவ் போட்டு 12:00லேருந்து 4:00 வரைக்கும் விளாண்டுட்டு 4:00 போய் தூங்கிட்டு ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் தூங்கிட்டு மறுபடியும் 8:00 ஸ்டார்ட் பண்ணிட்டு அதே லைவ் வந்து 17 மணி நேரம் ஓட விட்டுட்டு 17 நேரம் கட் பண்ணிட்டு மறுபடியும் அடுத்த லைவ் அதே நாளில் ஒரு ஈவினிங் 8 மணிக்கோ 9 மணிக்கோ மறுபடியும் நியூ லைவ் ஸ்டார்ட் பண்ணி 12 மணிக்குள்ளே கட் பண்ணிட்டு அந்த மாதிரி தொடர்ந்து லைவ் போட்டுருந்தா ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ் அந்த சைக்கிளை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு நாள் கூட பிரேக் பண்ணாம இதுக்குள்ள இவ்வளோ இருக்கு. வி ஹாவ் சோ மெனி திங்ஸ் டு டூ. குழப்பத்தின் உச்சத்தில் இருக்கேன். அந்த வந்து ஒரு எப்படி எடுத்துட்டு போறதே தெரியல. வாடா தாவல வெல்கம். அவனுக்குலாம் 50K வாட்சிங் இருக்கும் ப்ரோ. ஆமா ப்ரோ, 100 கோடி ஆடியன்ஸ் ப்ரோ. பீப்புள் வந்து ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத்துக்கு ஹிந்தி தெரியும். 100 கோடி பேர் ஆடியன்ஸ். நம்மளுக்கு வெறும் 7 கோடி பேர் 8 கோடி பேர். அதுலயுமே இவனுங்க வன்மத்தக்க கோணுங்க. உங்களுக்கே தெரியும்ல. லைக் கூட போட மாட்டானுங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் கூட புஷ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஸோ அதனால லைக் என்ன பண்றது தான் முடிச்சுட்டு இருக்கேன். இனிமேல் நான் போய் எப்படி ப்ரோ ஹிந்தி கத்துக்கிறது? அது இல்லாமல் எனக்கு ஹிந்தி கற்றுக்க உண்மையாக சொல்ல போனால் இன்ட்ரெஸ்ட் இல்லத்துல.
நான் வெறும் அந்த நம்பர் ஒன்னுக்காக போய் ஹிந்தி கற்றுக்கிட்டேன்னா அப்புறம் தமிழ் ஆடியன்ஸ் நான் ஏதோ அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இவ்வளோ நாள் தாங்கி பிடிச்சவங்களுக்கு அது வேற ஒரு தப்பு பண்ண மாதிரி இருக்கும். ஹிந்தி கற்றுக்க மாட்டேங்க கைஸ். கற்றுக்க மாட்டேன்னா வராதுன்னு வச்சுக்கோங்க. ரெண்டாவது எனக்கு கற்றுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது மாதிரி ஒரு மாதிரி ஏற்கனவே பண்ண துரோகம் மாதிரி ஆயிரும். அது வேணாம் வேணாம் வேணாம். ஏற்கனவே ஒரு துரோகம் போகாத தமிழில், அது வேணாம், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ என்ன பண்ணுறது தெரியல கைஸ். இட்ஸ் வெரி சந்தோஷம், ஒரு அதே சமயத்தில் கொஞ்சம் குழப்பம். தூங்கக்கூடாது, கரெக்டாக ப்ராப்பராக டீம் ரேங்க் புஷுக்கு 7 மணிக்கு ஒரு டீம் ரெடி பண்ணணும், அல்டிமேட் ட்ராயலுக்கு ஒரு டீம் ரெடி பண்ணணும், நைட்டு வாருக்கு ரெடி பண்ணணும், ஃபண்ட்ரூமுக்கு ரெடி பண்ணணும், பிசிக்கு ரெடி பண்ணணும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் கோவமாக தான் இருக்க போகிறேன். 2025 ஃபுல்லாகவே ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி கோவம் தான். நிறைய பேரை வெளியே துரத்த போகிறேன், நிறைய பேரை செருப்படிக்க போகிறேன், நிறைய பேர் டிசிப்ளின்லனால வச்சு செய்ய போகிறேன். நீ சண்டை போட்டுக்கோ, எனக்கு ரெட் கார்டு போட்டுக்கோ, என்ன வேணால் சொல்லிக்கோ, பட் ஐ நீட் த டாப் 3 இந்த வருஷம். வாட் எவர் இட் இஸ். டிசிப்ளின் இல்லாத எல்லா பிடிங்க அப்படியே வெளியே போ. அவன் எவனாக இருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது. ஹூவர் மேபி. நான் வேற லைவ் இந்த வார் போட்டு வியூஸ் எல்லாம் வேற எல்லாத்துக்கும் ஸ்ப்ளிட் பண்ணி வேற விட்டேன் ப்ரோ. அது வேற ஒரு பெரிய தப்பு பண்ணி விட்டேன். நம்ம பசங்க எல்லாம் வளரட்டும் அப்படின்னு அதில் ஒரு பெரிய மிஸ்டேக் சொல்ல முடியாது, அது பண்ணி தான் ஆகணும் நம்ம பசங்க. ஆனால் அது வேற நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். பட் பரவாயில்ல, அதெல்லாம் இருந்துமே டாப் 1 வரணும். நம்ம மட்டுமே இருந்து வரக்கூடாது. இப்போ அவனுங்கெல்லாம் வடக்கன்லாம் அவனுங்க 4 பேர் மட்டும்தான். அவனுங்க இதில் எத்தனை பேர் இருக்கானுங்க? யாருக்கும் வியூ ஸ்ப்ளிட் பண்ணி கூட கொடுக்க மாட்டானுங்க. இப்போ நம்ம அதுவும் பார்க்கணும். நிறையா இருக்குது. ஸோ மச் ஆஃப் யோசிக்கணும். இந்த 365 நாள் வந்து குடத்தின் உச்சம்தான். சுபாஷ் நாகராஜ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் டால், தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஜேவியர் ப்ரோ சும்மா இருங்க ஜேவியர் ப்ரோ, அவர் ஆட்டோமேட்டிக்காகவே போடுவார். அவரை போய் அவன் தர்ம சங்கடத்தில் கொண்டு போய் ஓட்டுறீங்க. என்ன பிடிங்கி, நீங்களாம் காலைல சீக்கிரமாக லைவ் வர மாட்டீங்களா? 8 o'clock 7 o'clockலாம் கேக்குதாடா? ஏன் நீங்களாம் என்ன போயிட்டு வந்துட்டியா கொடைக்கானல்ல? காலை 4 மணிக்கு தானே வந்தேன். நீ கேட்டியே இந்தியாஸ் அந்த இது கேட்டியே நம்பர் 1 பாத்தியா? பார்த்தேன். ஆனா பாத்தியில நான் சொன்ன மாதிரி அந்த அக்டோபர் எங்க அண்ணன் கல்யாணத்தை விட்டேன் தெரியுமா? அந்த ஆகஸ்ட் செப்டம்பர். ஆனா இப்படி நீங்க பிடிப்பீங்கன்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்கல்ல. பிடிச்சனா இல்லையா? ஆனா நான் சொன்னனா இல்லையா இதான்னு? நான் சொன்னனா இல்லையா நான் அந்த தப்பு பண்ணிட்டேன்டா அப்படின்னு? அதே நடந்துச்சா? கல்யாணத்துக்கு இந்த வருஷம் வந்துட்டு வடக்கானுங்களாவே ஓட ஓடணும். இல்ல இந்த வருஷம் நான் எந்த கல்யாணத்துக்கு போக மாட்டேன், யாரும் என்ன சொல்லாம போக மாட்டேன். நான் அப்பவே எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு, ஏன் கல்யாணத்துக்கு போனேன். அந்த பார்த்து ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கல்யாணத்துக்கு நான் இன்னும் பெரிய தப்பு பண்ணேன். நான் அதை மட்டும் பண்ணாம இருந்ததுன்னா அடிச்சு நேரம் எங்கேயோ போயிருக்கலாம், டாப் 3 ஈஸியா வந்துருக்கலாம். எனக்கு அதுதான் பிரச்சனையா இருந்துச்சு. நான் அது எனக்கு வந்து மனசுல வருத்தம் ஆயிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி நடந்துச்சு. அதே மாதிரி அந்த 2 மாசம் மட்டும் தான் டெபிசிட். அக்டோபர் பிடிச்சிட்டோம் நம்ம. இல்ல நான் வந்து விட்டதை பத்தி எனக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. பிடிச்சதை பத்தி பெரிய பெரிய பெருமை புண்ணியம் கிடையாது எனக்கு. ஏன்னா அதை தப்பு பண்ணது நம்ம தான் விட்டோம். ஆனா இந்த வருஷம் நான் அதை விடுற மாதிரி இல்லை. எனக்கு தெரியாது, இந்த வருஷம் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்க போறேன். நீங்களாம் செத்தீங்க என் கையில. அப்படியே எவன்லாம் முடியாதோ அவன் அப்படியே எகிரிச்சு ஓடி போயிரு. ஏன்னா எண்ணமே வந்து எனக்கு வந்து இந்தியா எடுக்கணும் தான். தமிழ்ல கம்பேக் இந்த கம்பேக்ல எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. தமிழ்ல என்னைக்கு நான் போயிருக்கேன் கம்பேக் கொடுக்கறதுக்கு? எப்பவுமே நான் தான். எனக்கு இந்தியாவில் வரணும், எனக்கு இந்தியாவில் வந்தே ஆகணும், அவ்வளோதான். ஸோ அதனால வந்து எனக்கு காலையில் எனக்கு 6 மணிக்கு வருவீங்களா மாட்டீங்களா? அது சொல்லுங்க. நீ 6 மணிக்கு வாங்க, 12 மணிக்கு நீங்கள் போய் தூங்க, நான் வேணான்னு சொல்ல. 12 மணிக்கு நீங்கள் ஷெடியூல் போட்டு 6 மணிக்கு வந்துட்டு ரேங்க் புஷ் அக்கௌண்ட்டை முடிச்சு கொடுத்துட்டு எனக்கு 1 மணிக்கு நீங்கள் போய் தூங்கிட்டு மறுபடியும் நீங்கள் 5 மணிக்கு வாங்க, 4 மணிக்கு வாங்க, எந்த கருமத்துக்கும் வாங்க. ஆனால் எனக்கு 6 மணிக்கு இருக்கணும். எனக்கு லைவில் எனக்கு 6 மணிக்கு இருந்தால் தான் நான் வந்து ரேங்க் புஷ் அக்கௌண்ட்டை 6 மணி எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக முடிச்சுட்டு அடுத்து வந்து ட்ரை அவுட்ஸ் ஒரு 1 மணி நேரம் போட்டு அதுக்கப்புறம் என்னால் அல்டிமேட் ட்ரையல் 3:30 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் போட முடியும். அதனால ஒவ்வொரு டீமும் ஒவ்வொரு மாதிரி எடுத்துகிட்டு வரணும். எனக்கு சூத்து வலிக்குது, குஞ்சு வலிக்குது, அதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது.
வீட்டுக்கு போறேன், அதுக்கு போறேன், எனக்கு தலைவலிக்குது, இன்டர்நெட்டு எந்த பிரச்சனையும் இல்லனா எனக்கு சரிப்பட்டு வராது. கரெக்ட்டா எனக்கு வரணும். எனக்கு இவங்க வரணும், இவங்க வரணும்னா இவங்க வரணும். அவ்வளோதான். எனக்கு கரெக்ட்டா உறுதிமொழி குடுத்தீங்கன்னா மட்டும் தான், நான் கரெக்ட்டா சொல்லி தூங்காம கொள்ளாம 6 மணிக்கு லைவ் வர முடியும். எனக்கு 6 மணிக்கு லைவ்னா சந்தோஷம். 6 டூ 6 12 மணி நேரம். 7, 8, 9, 10, 11, 12 மணிக்கு கரெக்ட்டா முடியுது எனக்கு. 6 மணி நேரம் வந்துட்டுனா எனக்கு கரெக்ட்டா முடியுது 17 மணி. அடுத்த லைவ் நான் கரெக்ட்டா 12 மணிக்கு ஆரம்பிச்சுருவேன். அது எனக்கு ரொம்ப முக்கியம் அது. இந்தியா வேணாம் ப்ரோ. வேர்ல்டு ஆடியன்ஸே டார்கெட் பண்ணுங்க. வேர்ல்டு ஆடியன்ஸ் கிடையாது ப்ரோ. ரொம்ப அதிகம் ப்ரோ. அவங்க தமிழ் எப்படி ப்ரோ வேர்ல்டு ஆடியன்ஸ் கூட கம்பீட் பண்ணுவாங்க? ஏன் ப்ரோ இப்போ இந்தியாவிலேயே நம்ம தோத்துருவோம் தர. ப்ராக்டிக்கலாக தான் பேசணும் நம்ம. வாயே திறக்க மாட்டேங்கிறானுங்க 3 பேரும் அப்படியே பொத்திக்கிட்டே இருக்கானுங்க. 6 மணிக்கு எனக்கு வரீங்களா? ஓகே, நான் அதான் அப்பயே சொல்லிட்டேன். நீங்க சொன்னா நான் ஓகே கேட்டீங்களா? சொன்னேனே. வந்துரும். புரியல. நீங்க சொன்னா நான் ஓகே சொல்லிட்டேனே. அதுவும் சப்பையா என்னால எடுத்துக்க முடியும் ப்ரோ. எனக்கும் அவனுக்கும் ரொம்ப பக்கத்து குட்டி டிஃப்ரென்ஸு. பெரிய டிஃப்ரென்ஸ் கூட கிடையாது. கடுப்பா இருக்கு அதை பார்த்தா. ஒவ்வொரு வாட்டியும் இந்த குட்டி டிஃப்ரென்ஸில் தான் விட்றேன். போன வாட்டியும் சின்ன டிஃப்ரென்ஸில் தான் விட்டேன். மாட்டில் விட்ட இதாக இருந்துச்சு எனக்கு போன தடவையும். இந்த தடவையும் அதே மாதிரி குட்டி டிஃப்ரெண்ட். இந்த குட்டி டிஃப்ரென்ஸில் தோத்தாவே எனக்கு வெறியாகுது. எனக்கு ரொம்ப கம்மி. ஆக்சுவலாக மாட்டில் தாண்டினா வெறும் 20 மில்லியன், 0.20 மில்லியன் தான் போன வாட்டி நான் மாட்டில் விட பின்னாடி போனேன். சொல்லப்போனால் போன தடவை டாப் 3 ஈஸியாக போயிருக்கலாம். 1 மில்லியன் தான் அசால்ட்டு. போன தடவை அந்த 1 மில்லியன் கேவலமாக விட்டேன். அதே மாதிரி தான் இந்த தடவையும். அதாவது 300K இருந்ததுன்னா டாப் 2 வந்திருப்பேன். ஒத்தாந்த ஒழுங்கா போட்டிருந்தேன்னா கூட கரெக்டாக வந்திருக்கும். டாப் 2ல இருந்திருப்பேன். கடுப்புல இருக்குது எனக்கு உண்மையாலுமே. பத்திக்கிட்டு வருது. வெறும் 100Kல விட்டு, வெறும் 100Kல விட்டுருக்கேன் நான் டாப் 2. பத்திக்கிட்டு வருது கைஸ். பத்திக்கிட்டு வருது டு த கோர் கைஸ். விடுங்க, இந்த வாட்டி புடிச்சிடலாம். இந்த வாட்டி கண்டிப்பா புடிச்சா 6 மணிக்கு எனக்கு லைவ் வரணும். நம்ம அவங்கள அடிக்கணும்னா நம்ம அவங்கள விட அதிகமா ஒர்க் பண்ணா மட்டும்தான். ஏன்னா ஒரு ஆடியன்ஸ் 100 கோடிட்டு நான் எங்க போய் போட்டி போடுறது? கரெக்ட் தான். டைம்ல மட்டும்தான் அதிகமா உழைச்சு மட்டும்தான் நல்லா வரவே முடியும். ஒர்க் பண்ணா மட்டும்தான் இல்ல தப்பிக்கவே முடியும். இதெல்லாம் தப்பிக்கவே முடியாது. நீங்க எத்தனை மணிக்கு சொல்றீங்களோ நான் அத்தனை மணிக்கு வந்துருவோம் கரெக்டா. எனக்கு 6 மணிக்கு இருக்கணும். எனக்கு 6 மணிக்கு வந்து எனக்கு ரேங்க் புஷ் அக்கௌண்ட் எனக்கு வந்து 12 மணிக்குள்ள முடிச்சுட்டு எனக்கு அல்டிமேட் ராயலும் ரேங்க் புஷ் அக்கௌண்ட் டாப்ல இருக்கணும். அல்டிமேட் ராயல் இது வந்து டாப் 100ல இருக்கணும். வார் இருக்கணும். அதே சமயத்தில் கண்டென்ட் இருக்கணும். சண்டை இருக்கணும். எல்லாமே இருக்கணும். போட்டு அடிச்சு நோறுனா மட்டும்தான். எல்லாம் மயில கூட போக முடியாது. எனக்கு இதை பார்த்தவொடனே எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் வந்தோடனே ஒரு பக்கம் செம்ம கடுப்பாயிடுச்சு. 100Kல விட்டுருக்கேன் பைத்தியக்காரன் மாதிரி அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு இயர்ல நான் டாப் 2 வருவேனான்னு தெரியல. எனக்கு இயர்ல டாப் 2 வர மாதிரி தான் எனக்கு தோணுது. பார்ப்போம். இன்னும் இயர்லி இது வரல. நெக்ஸ்ட் மந்த் தான் போடுவாங்க. February தான். இயர்லியில் வந்து டாப் 2 வந்துன்னா கொஞ்சம்